கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம நொறுங்குண்ட அவர்களை குணமாக்குகிறவர். நம்ம நொறுங்குண்ட இதயத்தோடு இருந்தோம்னாக்கி நமக்கு ஒரு செய்தி, குணமாக்குறவர். அவர் எல்லாவற்றையும் குணமாக்கி நமக்கு சமீபமாக இருக்கிறவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், நமக்கு எல்லாவற்றிலும் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன்கிறது தான் இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக படிக்கிறோம். ஒரு வசனத்தை எடுக்கும் பொழுது நம்ம அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தராருங்கிறத நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னாக்கி நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கடைபிடிக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன தரவு இருக்காரோ அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்குற பிள்ளைகளாக நம்மளை மாற்ற இன்றைக்கி ஜெயிப்போம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் நம்மளோடு கூட பேசும்படி நம்ம ஜெயிப்போம். பெரிய காரியங்களை செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது அப்படியே நாங்கள் வசனத்தை தியானித்து அப்படியே போய்விடாதபடி வசனத்தின்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள உமக்கு நீங்கள் எதையெல்லாம் எங்களுக்கு தருவீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உங்களிடத்தில் ஜெபித்து அதை நாங்கள் ஆசீர்வித்து சொந்தமாக்கி கொள்ள, அநேக பிள்ளைகள் சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுகிற தேவன், எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமான தேவன். நீங்கள் ஒருவர் மாத்திரம் நீங்கள் சமீபமாக இருந்து எங்களை ஆண்டவரை குணமாக்குகிறவராய், எங்களை சுகமாக்குறவராய், உங்களுடைய காயப்பட்ட கருத்தினால் எங்களுக்கு எந்த வேதனை வந்தாலும் அதை நீங்கள் சுகமாக்கி உலகத்திலே வாழ எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, ஆண்டவருக்கென்று பயன்படுத்தி கொள்ள, எங்களுக்கென்று ஆண்டவரே உலகத்தாரை போல அல்ல ஆண்டவரே, உம்மால் பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே பிரித்து வைக்கப்பட்ட பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. சூழ்நிலையை நாங்கள் பார்க்காதபடி சூழ்நிலையை மாற்றுகிறவரை நாங்கள் நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடச்சிடமா ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். துதிக்க நம்ம மயமெல்லாமல் கேசிருக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய வசனம். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும்
இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நம் தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். இங்கே நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். முதலாவது சங்கீதம் 34:18 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் வந்து சமீபமாக இருக்கார். எப்படி சமீபமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வசனத்தின் மூலமாக படிக்கும்போது ஏசாயா 50:8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஏசாயா 50:8 என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாக இருக்கிறார். எப்படிப்பட்டவர்? நீதிமானாக்கிறவர். எப்படி? ஆண்டவர் வந்து நம்மளை நீதிமானா எப்படி மாத்துறாருன்னா அவருடைய ரத்தத்தினால நம்மளுடைய சமீபமாக இருந்து நம்மளை வந்து நீதிமானம் ஆக்கிறவர் சமீபமாக இருக்கார். அவர் வந்து நீதிமானம் ஆக்கியிருக்கார் ஃபஸ்ட்டு, அதனால தான் நமக்கு சமீபமாக இருக்கார். நம்ம நீதிமான்னா அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய மறுபரப்பில் அவர் வந்து நம்மளை நீதிமானம் ஆக்கியிருக்காரு. நம்ம ஒன்று நீதி செய்ததுனால இல்லை, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நம்ம நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் சமீபமாக இருக்கார் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து சமீபமாக இருக்கிறவர் யாருன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி மற்ற காரியங்களை நம்ம ஆண்டுகிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம்ம அந்த காரியங்களை தான் நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரோமர் 8:33 பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்படுவர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவரை நீதிமானம் ஆக்குகிறவர். அப்போ குற்றவாளியாக இருக்கிற குற்றத்தில் நம்ம வந்து நீதிமானம் ஆக்கிறதுக்கு சமயமாக இருக்கிற நம்ம ஏசாயாவில் படித்தோம் பாருங்கள். அது வந்து
நம்ம ஒரு நீதி செய்ததுனால நமக்கு சமயமாக ஆண்டவர் வரல. நம்ம ஏதோ நல்ல காரியங்கள் செய்ததுனால நமக்கு வந்து நன்மை செய்யலை. நம்ம வந்து ஒரு பெரிய பரிசுத்தமான வாழ்ந்ததுனால நம்ம இவங்க சமயமாக வரல. அதான் அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்வார், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்கிறவனையும் நான் பாவின்னு சொல்லி சொல்கிறவனையும் இந்த 2 ஜெபத்தில் யார் ஜெபம் கேட்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போனான்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கும்பொழுது எல்லாம் செய்தேன்னு சொன்னவன் எல்லாத்தையும் இழந்து போகிறான். அதாவது எல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட தெரியாத மாதிரி சொல்கிறான். நான் இது செய்தேன் அது வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பாவிய மாதிரி கிருபையாயிருன்னு சொல்லி சொன்ன இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் வந்து பாருங்கள் சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தகுதியே இல்லை, நான் எதுவுமே இல்லாதவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவன் ஜெபம் தான் கேட்கப்பட்டு அவன் ஒரு சந்தோஷத்தோடு திரும்புகிறான். அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நம்ம நீதிமான நம்ம என்னமோ நல்லா செய்திருக்கோம், நாங்கள் அது செஞ்சுருக்கோம் இது செஞ்சுருக்கோம், அதனால நாங்கள் நீதிமான்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பரிசுத்தவனாக மாற்றப்பட்ட நீதிமான்கள், அதுதான் நீதிமான்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குற்றவாளியாக இருக்கும்போது சிலுவையில் ஆண்டவர் வந்து நமக்காக அந்த எல்லாம் சுமந்து அந்த பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்காரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீதிமானாக ஆக்குனது வந்து ரத்தம் தான், ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம். நம்ம குற்றத்தோடு இருக்கும்போது, நம்ம பாவியாக இருக்கும் பொழுது, நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது, நம்ம பிறக்கும்போது பரிசுத்தமாக பிறந்தோம் கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவர் இந்த இருதயமே ஒரு சிந்தனைகளே பாருங்கள், நமக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இப்போல்லாம் அது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து எது சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அந்த மைண்டில் அப்படியே இருக்குது, அந்த பாவ உணர்வு அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த உணர்வை வந்து வச்சுக்கிட்டே இருந்து தான் நம்ம பிறந்து வளர்ந்து மற்ற எல்லா காரியமும் செஞ்சுட்டு உலகத்தில் வாழும் பொழுது நம்மளை பிரித்தெடுக்கிறதுக்கு அவருடைய பரிசுத்த ரத்தம் தேவைப்பட்டுச்சுது. இப்போ நம்ம நிறைய மிஷினரியெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம், நீங்கள் சீசர்களே படித்து பார்க்கலாம். அவங்கெல்லாம் வந்து நிறைய தவறு செஞ்சவங்க தான். ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவங்கள கொண்டு வந்த பிறகு அவங்களுடைய மரணத்தை பார்த்தோம்னாக்க ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அவங்க கொடூரமாக மரணத்தை சந்தித்த போதும் அவங்க வந்து ஆண்டோடைய சிலுவையை பற்றி அவருடைய பிரசங்கத்தை சொல்கிறதுக்கு, அவர் வந்த காரியத்தை சொல்கிறதுக்குள்ள ரொம்ப உறுதியாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம படித்து பார்க்கும்போது தெரியும். அதனால் நாம் வந்து பரிசுத்தமாக இருக்கலை, நம்மளை பரிசுத்தமாக்கிறதுக்காக நம்ம குற்றம் செஞ்சு இருக்கும்போது அவர் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினதுனால, பாவம் செய்யாத ரத்தத்தை பரிசுத்த ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதுனால நம்மளை நீதிமானம் ஆக்கியிருக்காரு. நீதிமானம் இருக்கிறதுனால நம்ம சமயமாக இருக்கோம். அவர் வந்து சமயமாக இருக்கிறதுனால, அவர் சமயமாக இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வரும்போது அவர் நமக்கு சமயமாக இருக்காரு, நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்காருங்கிற ஒரு தைரியம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் ஆண்டவர் நமக்கு சமயமாக இருக்குன்னா ஆண்டவர் நீதிமான் ஆக்குறவர். அவர் நம்மளை வந்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்து நம்மளுக்கு சமயமாக இருக்கிறதுனால அவர் நமக்கு சமயமானவர். அதை நீங்கள் தியானிங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 147 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எரிய நொறுங்குண்டோலை குணமாக்குகிறவர். இப்போ நம்ம சப்ஜெக்டே வந்து குணமாக்குறவர், நம்ம நொறுங்குண்டவர்களை குணமாக்குறவர். லூக்கா 4:18 நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கி இதயம் நறுங்குண்டவர்களை இந்த 2 வசனமுமே நீங்கள் ஒரே வசனம் தான். நம்ம நொறுங்குண்டவர்களை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நொறுக்கப்பட்டு நம்ம இருக்கும் பொழுதோ, ஒரு நோய் பிரச்சனைகளில் இருக்கும்போதோ, நம்மளை வந்து ஆற்றி தேற்றக்கூடிய, நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு பெரிய நோயில் ஆப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒரு கஷ்டத்தில் சந்திச்சுட்டு நம்ம இருக்கும் பொழுதோ, ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கோம், இல்லாட்டா நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால நமக்கு பண விஷயத்துலையோ மற்ற எல்லா காரியத்திலையும் நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரோ போய் தேடி போனோம்னாக்கி நீங்கள் வந்து அதில் வந்து சரியான ஒரு உதவி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம நொறுக்கப்பட்டு கிடக்கும், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி இருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு போய் நாம உதவி செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருலேயும் தள்ளப்பட்ட நிலையில தான் இருப்போம். இந்த நொறுக்கப்பட்ட நிலைக்கு எல்லாவற்றையும் இழந்ததை நான் சொல்கிறேன். எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருந்த நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கிற ஆண்டவர். நமக்கு ஏதோ இருந்தனால தேர்ந்தெடுக்கலை. அதனால் நொறுக்கப்பட்ட நிலையில், அதாவது இருதயம் நொறுக்கப்பட்ட நிலையில், இருதயம் தான் மெயினாக நம்ம சரீரத்தில் எல்லாமே செய்கிறது. நம்ம வந்து ஒரு வார்த்தை ஏதாவது பேசுகிறாங்க, யாரோ ஒருத்தர் பேசும் பொழுதோ, மற்ற யாரோ அவங்களுடைய கஷ்டத்தை நமக்கு சொல்லும் பொழுதோ பார்த்திங்கன்னா அந்த இருதயம் தான் நமக்கு வந்து வேலை செய்யும். இதயத்துலேருந்து சிந்தனைக்கு போய் ஐயோ இப்படி சொல்கிறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைப்போம். இல்லாட்டா நோயில் பிரச்சனையில் ஏதோ சொன்னாங்கன்னாக்கி ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு நம்ம நினைப்போம். அப்போ அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், ஏதாவது அவங்க வசதி இல்லாமல் இருந்தாங்கன்னாக்கி அவங்களுக்கு எப்படி பண வசதியை ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு, எப்படியா சுகமாக்கணுமே, அவங்களுக்கு இப்படி நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமான ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால் நிறையப்பட்டிருந்தா அந்த ஒரு சிந்தனைகள் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த இதை நினைக்க மாட்டாங்க. அந்த ஆண்டவர் இருதயம் நொறுங்குண்டவரை குணமாக்குறவர். அவர் குணமாக்குறவர் நம்மளோட கூட இருந்தார்னா
நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நமக்கு ஒரு வேதனை வந்தால் எப்படி வரும் நம்ம யோசனை பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கலாம். அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யலாம், ஆறுதல் சொல்கிற வார்த்தைகள் சொல்லலாம், ஜெபிக்கலாம். அந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கி இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு வந்து ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் அவர் வந்து நமக்கு நொறுங்குண்டவர்களை குணமாக்குறவர் நமக்கு இருக்கணும். அவர் வந்து குணமாக்குறவர், இருதயத்தை குணமாக்குறவர் நம்மளோட கூட இருந்தால். நிறைய வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தில் படுத்துருப்பாங்க, நிறைய நோய் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி நோய் வரவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதுலேருந்து இப்போ ஆண்டவர் சுகமாக்கினார்னாக்கி அந்த இருதயம் எப்படி இருக்கணும், அது வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம இருக்கணும். நம்ம இருதயம் வந்து வேண்டாத காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் அர்ப்பணிக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படி இருக்கிற காரியங்களில் ஆண்டவர் இருதயத்தை நொறுங்குண்டவர்களை நம்ம குணமாக்குறவர். அவர் குணமாக்குறதுனால நம்ம குணமாகிறோம். அந்த குணமாக்குறதுனால அவர் எப்படி குணமாக்குறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதம் 103 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் நம் அக்கிரமங்களை மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அக்கிரமத்தினால குணமாகலாம். நிறைய பாருங்கள், பிசாசுனால வரக்கூடிய நோய்கள் வரலாம், இல்லாட்டா நமக்கு பாவம் செஞ்சதுனால வரக்கூடிய நோய்கள் வரலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கி கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்னால நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அதனால் அக்கிரமங்களை மன்னித்து, அந்த அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்காரு. நம்ம எந்த விதமான அக்கிரம காரியங்களை செஞ்சு நமக்கு நோய் வந்தாலும் அந்த நோய்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் குணமாக்குறவராக இருக்கார். அப்போ நமக்கு எந்த விதமான எந்த பிரச்சனைனாலும் நமக்கு நோய் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள்னாலும் நமக்கு நோய் வந்தாலும் அவர் குணமாக்குறவர். அப்போ அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் இறைமையாட்ட சொல்லுவார், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் வந்து உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறத நீங்கள் பார்க்கலாம், படிக்கலாம். அப்போது ஆண்டவர் வந்து என்னால் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. ஆனால் அக்கிரமத்திலே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. அக்கிரமத்தை விட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், ஆண்டவருடைய அந்த சொன்னரில் நம்ம சமீபம் இருந்தால் நீதிமானம் ஆக்கப்படணும். நீதிமானம் ஆக்கப்பட்டு அவர் சமீபமாக இருக்கும் பொழுது இந்த குணமாக்குற இதை வந்து ஆண்டவர் வந்து நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. குணமாக்கக்கூடியது அவர் மட்டும் இல்லை, அவர் மாத்திரம் குணமாக்குறதுக்கு இல்லை, அவர் அதான் நீதிமானம் மாற்றுறாரு. நீதிமானம் மாற்றுற எல்லாருமே அபிஷேகித்து அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளா அந்த நொறுங்குண்ட பிள்ளைகளுக்கு அவங்க வந்து குணமாக்குறதுக்கு அந்த வரங்களை கொடுக்காரு. அது நீங்கள் கொரிந்தியரில் படித்தா நீங்கள் தெரியும். நிறையா நீங்கள் வேதத்தை படிக்கிறவங்களா இருந்தால் அந்த வேத வசனங்களில் இருக்கிறத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவரே அந்த குணமாக்குற வரங்களையும் குணமாக்கக்கு உங்களுக்கு அந்த வரங்களை நான் தர்றேங்க, பிசாசுகளை துரத்துவீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் மாத்திரம் செய்யலை, நம்மளை மாற்றி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி படிச்சுட்டு நிறைய பிஹெச்டி படிச்சிருக்கலாம், மற்ற எந்த காரியங்களும் படிச்சிருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது வேதாகமான இருக்கலாம், மற்ற எந்த காரியமானாலும் சரி, அவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதனால் பயன்படும் போது அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேத வசனத்தின்படி நம்ம படிக்கிறவங்களா இருந்தால் அது தெரியும். ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கனாக்கி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கி ஒருவேளை நமக்கு ஏதோ சபை வச்சுருந்தாங்கனாக்கி அது நமக்கு ஆட்கள் போயிடுவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வேலை பார்க்கும்போது நமக்கு மேலே இவன் போயிடுவானோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத தான் இங்கே இந்த வரங்கள் மூலமாக சொல்கிறாரு. ஆண்டவர் செஞ்ச காரியங்களை எல்லாத்தையுமே சீசர்களும் செஞ்சாங்க. இப்போ எலியா தீர்க்கதரிசி, எலிசா அவங்கெல்லாம் செஞ்சாங்க. அவங்களாம் மருத்துவர்களை எல்லாத்தையும் எழுப்புனாங்க. எல்லா காரியங்களுமே செஞ்சதை நம்ம படிக்கும் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் நான் செய்கிறதையும் மேலானவர்களை செய்வேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். நம்ம குணமாக்கக்கூடிய நல்ல தகப்பன். நமக்கு என்ன நோய்கள், எந்த பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும், நம்முடைய அக்கிரமத்தினால வந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நீதிமானம் ஆக்கப்பட்டு அவர் குணமாக்குகிறவர்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை குணமாக்குறது மாத்திரம் இல்லை, நம்மளை மட்டும் குணமாக்குறது மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கும் அந்த குணமாக்குகிற வரங்களை வந்து ஆண்டவர் தரக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அது பார்த்திங்கன்னாக்கி அவர் வாழ்வில் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்கிறது நம்ம பார்த்தோம்னாக்கி ஒரு 5 காரியத்தை நம்ம பார்த்தோம்னா அவர் மன்னிக்கிறவர். நம்ம பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர் வந்து நம்மளை நீதிமானம் மாற்றக்கூடிய ஆண்டவர். அதனால் பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர். 2வது பார்த்து குணமாக்குறவர். இப்போ நான் சொன்ன பாருங்க, அது மாதிரி நீதிமானாக்கி நம்ம அவருடைய ரத்தத்தினால் நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை குணமாக்குறவராக இருக்குது. அப்புறம் விடுவிக்கிறவராக இருக்காரு. நம்ம எதுலையா போய் சிக்கிட்டு இருந்தோம்னாக்கி அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு நம்ம நல்ல தகப்பன். நமக்கு வழி தெரியாமல் எதுலையா போய்
சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து பாருங்கள், நமக்கு நமக்கு வழி தெரியல, ஏதாவது வழி தெரியாமல் நம்ம போய் மாட்டிக்கிட்டோன்னு வைங்க, நமக்கு அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது நமக்கு நிறைய உதவி செய்கிறத நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டிருப்போம். அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால ஆண்டவர் விடுவிக்கிறவர். அடுத்தது வந்து முடிசூட்டுகிறவர். நம்மளை வந்து மகிமை, அதாவது என் பிள்ளை வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிமையான இப்போ காரியத்தை நமக்கு செய்கிறாரு ஆண்டவர். வந்து பாருங்கள், எப்பவும் பாருங்கள், என் பிள்ளை என்னுடைய பிள்ளை நான் சொன்னபடி நடக்காம், இல்லாட்ட நான் என்னுடைய காரியத்தில் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறையா அவர் வந்து என்ன செய்வார்னா நம்மளை மகிமைப்படுத்துவார். அவர் நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது நம்மளை உயர்த்துவார். நம்மளை உயர்த்தி எல்லார் மத்தியிலும் மனுஷன் மத்தியில் பாருங்கள் உயர்த்துறது தான் மகிமைன்னு நான் சொல்கிறேன். மகிமை எப்பொழுதுமே ஆண்டவருக்கு தான். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கார். முடி சுட்டுறாருன்னா மற்றவங்க மத்தியில் நம்மளை வந்து பெருமையாக வச்சுருக்காரு, நம்மளை ஒரு உயர்த்தி வச்சுருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து திருப்தி ஆக்குறார். நம்ம எவ்வளோ வருமானம் வருது, நம்ம இவ்வளோ காசு இல்லையே, நமக்கு என்ன செய்யலாம், நமக்கு அடுத்த காரியங்கள் செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், எப்படி நம்ம வந்து காலங்களில் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுல நிறைய பேர் பார்த்தோம்னா காசு இருந்தால் தான் இருக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் நம்ம யோசனை பண்ணுவோம். அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருக்கணும். அவர் நம்மளை ஆசீர்வதிச்சாருனாக்கி அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அவர் நம்மளோட கூட நமக்கு சமீபம் இருந்தார்னா அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறதுனால நமக்கு உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல், இப்போ பாட்டு படித்தோம் பாருங்க, அது மாதிரி எதையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை மட்டும் நம்ம தியானித்தோம்னாக்கி நமக்கு அதில் பெரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுவது மாத்திரம் இல்லை, நம்மளை பாவங்களை மன்னித்து நம்மளை இதை மன்னிக்காருன்னு சொல்லி நான் சொன்ன பாருங்க, நம்ம மன்னிக்கிற மாத்திரம் இல்லை, வியாதி, அந்த ஆண்டவருடைய மீட்பு, அவரை வந்து குணமாக்குறது, வரங்கள், அதெல்லாம் பெற்று இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் வந்து தேவனிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து இந்த வரங்களை கொடுத்துருக்காரு ஆண்டவர். இந்த வரங்களை கொடுத்து அந்த வரங்களின் மூலமாக பாவம் மன்னிப்பு, அதெல்லாம் ஆண்டவர் தான் பாவம் மன்னிக்கக்கூடியவர். ஆனால் பாவத்தை மன்னித்து நம்மளை வந்து பயன்படுத்தக்கூடியவர். நம்ம பாவத்தை நம்ம அறிக்கை செய்தால் எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்கு எப்பவும் காத்துட்டு இருக்குது. நம்ம எப்போ போய் ஆண்டுகிட்ட பாவ மன்னிப்பு கேட்கமோ, பாவத்தை மன்னித்து நம்மளை அந்த அக்கிரமங்களெல்லாம் நீக்கி நம்மளை குணமாக்குறவர். நமக்கு அந்த வரங்களை தராரு. அவர் என்னென்ன வரங்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு வச்சுக்காரோ அந்த வரங்களை கொடுத்து இந்த மக்கள்கிட்டலாம் நம்ம போய் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவர். இந்த சாத்தான்கிட்டேருந்து வர வியாதிகளை அதெல்லாம் குணமாக்குற தகப்பன் இவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய காரியங்களை வந்து சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம குணமடைஞ்சு ஆண்டவருடைய நீதிமான ஆக்கி அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களா, நம்ம மீட்கப்பட்ட பிள்ளைங்களா, எல்லாவற்றையும் இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு வாழ்றாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லதுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். யாரும் எந்த அதிகாரம் தரலான்னு பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த வரங்கள் போதும். அந்த வரங்கள் மூலமாக நம்ம வழிநடத்தப்பட நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த அக்கிரமங்களெல்லாம் நீக்கி மன்னித்து நோய்களை குணமாக்குறாருன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த குணமாக்குற வரங்களை நமக்கு தந்திருந்தாருன்னா மற்றவங்களுக்கு நம்ம அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம போகணும். அது வரங்கள் நமக்கு இருக்கா அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஆண்டவர் போஷனை மாத்திரம்தான் அந்த காரியங்களை நம்ம செய்யணும். நாமளா சொந்த விருப்பத்தின்படி நம்ம செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் தியானிங்க. அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஏசாயா 53:5 வசனத்தை பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த காரியங்கள் தான் நம்ம படிக்கணும். சிலுவையில் செய்த காட்சி தான். அவர் தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த வரங்களை தர்றாருன்னு சொன்னால் வியாதிகளை அவங்களாம் பார்த்து உடனே அவர் மனதுருகி அவர் எவ்வளோ நாள் இருந்தார், 2.5 வருஷம் தான் அவர் ஊழியம் பண்ணார். அப்போ உருவாக்கப்பட்ட இந்த சீசர்களுக்கு அந்த வரங்களை கொடுத்து நீங்கள் வந்து இதை செய்யுங்க, நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த குணமாக்குறது, மற்ற எல்லா பிரச்சனையிலேருந்து எந்த பிரச்சனையிலேருந்து வந்தாலும் அந்த இதை அவங்க சுகமாக்குறாங்க. ஆண்டாலும் முக்கியமானது குணமாக்குற வரங்களை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் எல்லா காரியங்களையும் அவங்க செஞ்சாங்க. ஆண்டவர் என்னென்ன இதெல்லாம் விடுதலை கொடுத்தாரோ அது மாதிரி மற்றவங்களெல்லாம் பேதர்லாம் ஒரு உயிரோட எழுப்பினார், இப்போ பவுல் எழுப்புறாரு அப்படிலாம் நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் செஞ்ச காரியங்களை எல்லாவற்றையுமே அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ எல்லா விதமான காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு வரத்தை ஆண்டவர் தரணும்னாக்கி நம்ம நீதிமான ஆக்கப்படணும், அவருக்கு நமக்கு சமீபமாக இருக்கணும், அவர் நம்மளை இருதயத்தெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தெல்லாம் குணமாக்குறவன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு அந்த வார்த்தை தந்திருந்தாருன்னா அவர் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சு கொண்டு மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு நம்மளை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அப்போ அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி ஏசாயா 61:1 இது அழைப்பு தான்.
இப்போ நொறுங்குண்டது நாருங்குண்டது எல்லாமே அதில் வரும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 61வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 61 அப்புறம் அழைப்பு, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அழைப்பை பற்றி தான் அது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக படிங்க. இதில் நான் இரு நொறுங்குண்டவளே காயங்கள் கட்டுக்கிறான்னு சொல்லி நம்ம கடைசி அந்த வசனத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா, முதலாவது வசனத்தில் அது மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன். காயங்களை கட்டுகிறவர். இப்போ காயங்களை குணமாக்குறவர் நம்ம பார்த்தோம். அந்த நம்ம அக்கிரமங்கள்லாம் மன்னிச்சு நம்ம நோய்களை எல்லாம் குணமாக்குறவர், நம்ம எல்லாத்தையும் குணமாக்குற தேவன் சொல்லி நம்ம படித்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எரேமியா 30:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று காயங்களை கட்டுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. காயங்களை வந்து அவர் ஆற்றுவேங்காரு, காயங்களை கட்டுவேன்னு சொல்கிறாரு. அப்போ காயங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுறேன்னாக்கி ஒரு இஸ்ரேல் மக்களுக்கு தான் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் மனம் திரும்பாமல் அப்படி இருக்கும்போது முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறையா அதை நீங்கள் படிங்க. உங்களுக்கு இதெல்லாம் நான் எல்லா வசனத்தையும் படிக்கிறதுக்கு பதில் நான் முன்னாடி பின்னாடி நீங்கள் நிறைய படிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த எரேமியா 30வது அதிகாரத்தில் முதலேருந்தே படித்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்கிறாரு ஆண்டவர். அதில் இந்த காரியத்தை சொல்கிறாரு, ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களே ஆற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து நொறுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நோய்கள் இப்போ பிரச்சனையாக இருக்கலாம், மற்ற எந்தாவது யாரோ சொன்ன வார்த்தைகள் மூலமாக காயங்கள் இருக்கலாம். இல்லாட்டா அதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னது. அந்த முன்னாடி வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆண்டவர் நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி, அவன் இப்படி சொன்னான்ல உன்னை, அதுக்கு பதில் நான் இதை செய்வேன், உன்னை ஆரோக்கியம் வர பண்ணி உன்னை காயங்களெல்லாம் நான் ஆற்றுவேங்காரு. அப்போ ஒரு காயத்தை ஆற்றணுன்னாக்கி ஒரு இதயத்தினுடைய காயங்களாக இருக்கலாம், ஒரு சரீரத்தில் உள்ள காயங்களாக இருக்கலாம். அந்த காயங்கள் ஆற்றுவேன்னு சொல்லி அவர் வந்து ஆரோக்கியம் வர பண்ணுவேங்காரு. நமக்கு முதலாவது ஆரோக்கியம் வேணும். ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த புண்ணுலாம் சுகமாகும். இப்போ நம்ம ஒரு புண்ணு இருந்ததுனாக்கி கால்லையோ கையிலையோ ஒரு புண்ணு இருந்துன்னு வைங்க, உடனே வந்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா சுத்தம் பண்ணாமல் அப்படியே விட்டோம்னு வைங்க, அப்படியே அது வந்து வேறு காரியங்கள் ஒரு பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனுக்கு அப்படி தான் ஒரு சின்ன புண்ணு வந்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து சும்மா அப்படியே அசால்ட்டாக விட்டார். ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க புண்ணு மாதிரி இருக்குது, எதாவது பாருங்கள் டாக்டர்கிட்ட பாருங்கள் அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் யார் சொன்னால் கேட்கக்கூடாத ஒரு ஆள். அப்போ வந்து சொல்லும்போது யாருமே கேட்கல. வீட்லேயும் சொன்னாங்க, வெளியே உள்ளவங்களாம் சொன்னாங்க, யாரும் கேட்கல. கடைசியில் வந்து அந்த புண்ணை வந்து நிறையா அதாவது காலில் கீழே காலில் இருந்தது தொடை வரைக்கும் வந்து அப்படியே அந்த கால் ஃபுல்லும் ஆகி அந்த புண்ணாகி அது வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு அழுகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் போய் அந்த ஆள் கடைசியில் மறுத்து போனார். ரொம்ப சின்ன வயசு தான், எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா காயங்கள் ஆற்றுறதுங்கிறது வந்து காயம் வந்து ஒரு புண்ணு வந்துச்சுனாக்கி அதை உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், என்னன்னு பார்க்கலாம். இல்லாட்டா அதை சுத்தமாக அவர் வந்து எப்பவும் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அங்கே சுத்தம் செய்வாங்க பார்த்தீங்களா. புண்ணு வந்துட்டுனா க்ளீன் பண்ணி அப்புறம் அதுக்கு மருந்து போடணும், இல்லாட்டா இன்ஜெக்ஷன் பண்ணணும், என்னமோ பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் அவர் வந்து ஆரோக்கியம் பண்ணதுன்னா ஆண்டவர் ஆரோக்கியம் பண்ணுறாருங்காரு. புண்ணு நமக்கு ஒரு புண்ணு வந்துட்டுனாக்கி அதை ஆரோக்கியமாக வைக்கணுங்கிறது நமக்கே தெரியும். அப்போ ஆண்டவர் வந்து அதை ஆரோக்கியம் பண்ணி ஒன்று நான் வாழ்க்கையில் வர காரியங்களை நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம செய்கிறத விட ஆண்டவர் செஞ்சாருன்னா எவ்வளோ நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அடுத்தது பாருங்கள், உன் காயங்களே ஆற்றுவேங்காரு. நம்ம காயம் வருது பார்த்திங்கன்னா இங்கே ஆரோக்கியமும் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் காயங்களை ஆற்றணுன்னாக்கி அந்த சுத்தமாக இருக்கணும். அந்த இடங்கள்லாம் சுத்தமாக வச்சு தொடச்சி டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி அப்படி இருக்கணுங்கிறத நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டுறேங்காரு. அவர் ஆற்றுவேன்னு சொன்ன பிறவோ அவர் கட்டுறேன்னு சொன்ன பிறவோ மற்ற யாரும் கட்டணும், மற்ற ஆற்றுறதுக்கு யாரும் தேவையே இல்லை. அவர் நம்மளோட கொடுத்து இந்த காயங்களெல்லாம் நம்மளை வந்து ஆற்றி தேற்றி வழிநடத்துகிறார். இந்த காயங்கள்லாம் இருந்தோம்னா ஆறன்னைக்கு சில இடத்துல பார்த்திங்கன்னாக்கி ஒரு புண்ணு வந்துட்டாக்கி ரொம்ப நாள் ஆகும் ஆறுறதுக்கு. ஆனால் ஜெபத்தோடு நம்ம செஞ்சு ஒரு சில நாட்களில் அது சரியாகக்கூடிய அற்புதங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னாக்கி ஒரு காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவரே இந்த வேதனை எப்படி இருக்குது, இது சுகமாக்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சின்ன ஜெபத்தை கூட ஆண்டவர் வந்து அங்கீகரித்து நம்மளை நடத்துறதை நம்ம பார்க்கோம். நமக்கு சுகம் எத்தனையோ திருப்பு சுகம் தந்திருக்காரு, நம்முடைய காயங்களை எத்தனையோ திருப்பு ஆற்றியிருக்காரு. நமக்கு வந்து இறுதியாக நொறுக்கப்பட்ட நிலையில் இருந்த நேரத்திலலாம் நமக்கு வந்து ஆறுதலின் ஊற்றாக இருந்திருக்காரு. நம்மளை குணமாக்குனது மாத்திரமல்ல, நமக்கு வரங்களை தந்து நம்மளை அலங்கரிக்க உண்மையுள்ளவராக இருக்கார். நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவர் நீதிமான் ஆக்கியிருக்காரா, அவர் அபிஷேகத்தை வச்சுருக்காரா, நம்மளை என்ன நோக்கத்தோடு வச்சுருக்காரு. அவர்கிட்ட ஜெபிக்காமல் நம்ம உலகத்தின் வாழ்க்கையிலே போயிட்டே இருந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு கடைசியில் என்ன
ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு சொல்லி கேட்கறத விட முதலாவதே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் அழைச்ச நோக்கத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன திட்டம் வச்சு அழைச்சிங்க, என்னுடைய தாயின் கருவிலே உருவாதுக்கு முன்பாகவே நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே. எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாது, என்கிட்ட எதுவுமே எந்த தகுதியுமே உங்களுக்கு செய்கிறதுக்கோ உங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கோ எந்த விதமான தகுதி இல்லாத பொழுது எங்கன்னு தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே. அப்போ என்ன நோக்கத்தோடு வச்சுருக்கீங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு எபினிசராக இருந்து நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு கிருபையை தாங்க, அந்த கிருபையினாலும் இந்த ஞானத்தினாலும் என்னை நடத்துங்க ஆண்டவரே. நான் அதில் நடந்து சென்று உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகள் சந்ததியாக வாழணும். எத்தனை பெரிய சாபமாக இருந்தாலும், அந்த எத்தனை பெரிய காரியங்கள் அக்கிரமாக இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னித்து என்னை சுகமாக்குற ஒரு நல்ல தகப்பன் இருக்காருன்னு சொல்லி நாங்கள் உலகத்தில் வாழ்கிற நாட்களில் உண்மை மகிமைப்படுத்தி வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் அப்படியே சுகமாக்கி நம்மளை எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சுகமாக்கி நமக்கு காயங்கள் இருந்தால் அதை கட்டி நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். அதனால் வசனங்களை நீங்கள் தியானிங்க. எரேமியா 30வது அதிகாரத்தை நீங்கள் ரொம்ப படிங்க. அதில் நிறைய காரியங்கள் இருக்குது, கற்றுக்கிடுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் நம்மளையும் குணமாக்குவா. எந்த நோயினாலும் நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ, யார் எந்த பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரியாது. ஜெபிக்கும்போது சொல்லுவாங்க நோயினால் இருக்காங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நோய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஜெபிக்கும், ஆனால் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் அறிஞ்ச ஆண்டவர் ஆண்டவரே இவங்களுக்காண்டி ஜெபிக்கும், இவங்களுக்கு என்ன சுகம் வேணுமோ அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வரங்கள் தந்திருந்தாருன்னா, நமக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் இருந்ததுன்னா நம்ம அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை அதன் மூலமாக அநேக பிள்ளைகளுக்கு செய்ய இந்த நாட்களில் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதை நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிங்க. நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் அவர். நொறுக்கப்பட்ட நிலையில் நம்ம இருந்தோம்னா அவர் மாத்திரம்தான் நம்ம குணமாக்குவார். அதனால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, பெரிய அற்புதத்தை, அதிசயங்களை செய்கிறத கண்டு அநேக சாட்சிகளாக நம்மளை நிறுத்த ஆண்டவர் உதவி செய்ய வல்லமுள்ளவர். அவர் பெரியவர். அவர் ஞானத்தில் உறைவிடமாக இருக்கிறதுனால அவருடைய ஞானத்தினால் நம்ம நிறைத்து நம்ம உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவருக்காக வாழ வேண்டும்னு சொல்லி நம்ம கற்றுறதுக்கு அந்த நற்செய்தியை சொல்லி உலகத்துக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த நம்மளை அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துவதை நம்ம கண்டு ஆண்டவர் துதிப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்டில் செய்ய ஜெபிங்க. அந்த பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீ. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீ, உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீ. உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீ. ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துவோம் சுவாமி. எங்களை குணமாக்குகிறவர், எங்களுக்கு சமயமாக இருக்கிறவர், எங்களுடைய காயங்களை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறபடியா அவங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் இருதயத்தின் எல்லாமான காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவரே அறிந்தது மாத்திரமில்லை, இருதயத்திலே எல்லாவற்றையும் ஊற்றி நடத்த வல்லமுள்ளவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சிந்தனைக்கு போகும் பொழுது ஆண்டவரே உடைய வசனத்தின் மூலம் நாங்கள் ஆண்டவரே நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதிசயங்களே அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த நாட்களில் எங்களுக்கு செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குணமாக்குறவர், எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாக்க பலமுள்ள தேவன் காயப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பிரச்சனையோடு ஆண்டவரே எந்த காரியத்தினால் வந்த நோயாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே அதை நீங்கள் நீக்கி எங்களை நீதிமானாக ஆக்கியிருக்கீங்களே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை முடிசூட்டி வழிநடத்துகிற நல்ல தகப்பன் கூட இருக்கீங்களே நன்றி
நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று பாடினது போல ஆண்டவரே, நாங்கள் பாடி அப்படியே விட்டு விடாதபடி அதை நாங்கள் கடைபிடிக்கவும் எங்களுடைய வாழ்க்கையிலே அது நடைபெறவும் தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. குணமாக்குறவரே எமக்கு ஸ்தோத்திரம். உடைய காயப்பட்ட கருத்தினால் ஆண்டவரே எங்களை குணமாக்கினீரே, அக்கா நன்றி. எங்களுக்காக காயப்பட்டீரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிசுத்த இரத்தத்தை சிந்தினீரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்க ஆண்டவரே, குற்றம் இல்லாதவர் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் ஆண்டவரை சிலுவையிலே சுமந்தீரே. எங்களுடைய பாவங்களை சுமந்தீரே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய நோய்களை சுமந்தீரே எமக்கு ஸ்தோத்திரம். வல்லமுள்ள தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா காரியங்களையும் உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே, என்ன சுகம் தேவையோ ஆண்டவரே, அதை நீங்கள் தந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் அப்படியே நீ செய்து வண்ணத்தை போர்க்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வண்ணத்தை போர்க்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை முற்றிலுமாய் உங்களுக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கவும், நீங்கள் கொடுத்துக்கிற வரங்களை நாங்கள் ஆண்டவரை பயன்படுத்தவும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களோடு கூட சமயமாக இருந்து எங்களை நடச்சலமாக எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி அப்புறம் அர்ப்பணிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சுகத்தை தாங்க, ஒவ்வொரு பிள்ளையுடைய காயங்களையும் கட்டி ஆற்றி வழிநடத்த வேண்டுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அப்படியே நடத்தி செல்ல போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாவற்றிலும் எல்லா நோய்களிலும் சுகமாக்கி விட்டிருந்த அந்த அறிக்கையை இந்த நாட்களில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் ஆண்டவரை வாழ எங்களுக்கு கிருபை தந்து வல்லனத்துமாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிவு கொடுத்து இருக்கிறபடியா நன்றி. எல்லா தேவை சந்திக்கப்பட நாங்கள் கேட்க மறந்தையும் கூட செய்து வல்லனத்தை வளமுள்ள தேவனாக இருக்கிறபடியா அவங்க நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையினாலும் நன்மையினாலும் எங்களை நடத்தி செல்லவனுமா ஜெபிக்கிறோம். கிருபை ஆண்டவரை சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறபடியா நன்றி. இரக்கமுள்ள தேவமே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையே நம்பி உண்மையே பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அப்படி செய்து வளர்ந்து போக நன்றி. ஜெபத்தை கேட்டு பயிர் கொடுத்தபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வளர்ந்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மகே செலுத்துகிறேன். ஏசுரச்சன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.